அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச விஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெல்லாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமேல் போகலாம். கும்பராசி நேயர்களே, பங்குனி மாதம் பட கட்ட கட்டன்னு வேலை செய்வேன். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பேன், ஓடுறேன், ஒடியாறேன். பாருங்கள், வண்டி எடுத்து தினமும் வண்டியில் 15-20 கிலோமீட்ரு எதுக்கு போகிறேன் சுற்றுறேன் என்னன்னே தெரியல. பல விஷயங்கள், ஓடுதல், தேடுதல், கற்பனைகள், கனவுகள். கும்பராசி 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி பகவான். போன மாதம்லாம் இந்த மார்ச் மாதம்லாம் ஃபோன் பண்ணி மேடம் கரெக்டாக சொன்னீங்க மேடம், அந்த சொன்னீங்க பார்த்தீங்களா, வீடு ஆல்ட்ரேஷன் ஆன இந்த மாதம் தாங்க எனக்கு லோனே கிடச்சிச்சு. 4 லட்சம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், சட்டுன்னு வந்துச்சுங்க, ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாருங்க. நிறைய இந்த மாத பலன்களில் சொல்கிறத பார்த்து நிறைய கால்ஸ் வந்து ஆமாம் வருதுங்க அப்படின்னு. டாக்குமெண்ட்டு, ஃபைலு, இதில் அலைச்சல்கள் உண்டு. கிரயம் பண்ணுறோங்க, ரியல் எஸ்டேட்காரங்களுக்கெல்லாம் அலைச்சல் உண்டு. சில பணம் இழப்பு கூட உண்டு. குழந்தைகள் காலேஜுக்கு போகிறதுக்கோ படிக்கிறதுக்கோ கொஞ்சம் கேர் எடுக்கிறோம், சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை வரும். கடைசியில் அந்த கொஸ்டின் மனசில் இப்போ நின்றுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ரீகால் பண்ணலான்னு நினச்சேங்க, ஆனால் மறந்துட்டேங்க மேடம். 5 மார்க்கு மனசாட்சிக்கு தெரியும். எதேச்சியாக அது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வீடியோ, உங்கள் கும்பராசிக்கு. ஆமாம், அந்த மேடம் சொன்ன மாதிரி 5 மார்க் விட்டுட்டேன். கவனம் தேவை. எந்த விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே இந்த மாதம் எனக்கு மைனஸ் ப்ளஸ் எது வேணா இருக்கட்டும் அப்படி நினைக்கிறீங்களோ
அதை உடனே கவனமாக செய்யுங்க, வலியுறுத்தி சொல்கிறேன். அப்புறமே கோட்டை விடக்கூடாது. மைனஸாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், வாய்ப்புகளை தேடி வரும்போது அது அதிர்ஷ்டமாங்க. அது இஷ்டத்துக்கு வர்றது, அதை பயன்படுத்திக்கணும். மாமன் வழி வர்க்கம், அத்தை வழி வர்க்கத்து பேச்செல்லாம் கவனமாக இருக்கணும். சொத்து விஷயமா இருக்கலாம், ஆரோக்கிய விஷயமா இருக்கலாம். நான் அவங்க அத்தைக்கு மாமாவுக்கு யாருக்கா ஒருத்தங்க ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, போய் பார்க்கல, வருத்தம், அந்த வச்சுக்கிட்டு இப்போ அதை சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு காலசர்ப தோஷம் இந்த மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கு கும்பராசியாக இருக்கும்போது காலசர்ப தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கிரகங்கள் அடைவுக்குள்ளே இருக்குது, சர்ப கிரகத்துடைய அடைவில் இருக்குது. அப்போ பின்யோகமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. முன்யோகத்தை விட என்னதுங்க, பின்யோகமாக அப்பா வழியில் இருக்க பெண்கள், அப்பாவுக்கு இதெல்லாம் உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. கால் சம்பந்தமான பிரச்சனைகளை, தோல் வியாதி, தோல் சம்பந்தமான அலர்ஜி ஏற்படக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு வரும். கவனமாக இருக்கணும். இந்த ராகு புதன் காலப்பகைங்க. ராகு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி. 18 வருஷம் நடக்குங்க ராகு திசையில். புதன் திசைலாம் 17 ஆண்டுகள் நடக்கும். இந்த புதன் ஜென்மத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் ராசியில் உட்கார்றார், நிறைய புத்திசாலித்தனமாக நினச்சிட்டு நிறைய அலையிறது, நிறைய மன உளைச்சலை கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கும். அடா 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 அந்த நிலத்தை கரையம் பண்ணக்குள்ளார நான் பட்ட பாடு, நான் அலைஞ்ச அலைச்சல் கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை மேடம். 1 வருஷம் 1.5 வருஷமாக பாடாப்பட்டு இந்த மாதம்தான் மேடம் கையெழுத்து வாங்கினேன், கரையம் ஆச்சு, எத்தனை பேர் சொல்கிறாங்க. அப்போ அது எதுனாலேன்னு உடனே கவனிப்பேன். புரியுதுங்களா? குழந்தைகள் அலைச்சலை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். ஆரோக்கியம் கூட கும்பராசி குழந்தைங்க ஆரோக்கியம் கூட கிடக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த டெஸ்ட் டியூப் பேபி எப்படிங்க, டெஸ்ட் டியூபி அந்த டியூப் மூலியமாக நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அதுக்கு மருத்துவ இது கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அப்போ ஏதாவது ஒரு மருத்துவம் சார்ந்து நமக்கு பேபி கிடைக்கும். அதுக்கான வழிவகுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. புதிய வரவு உண்டு, புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. அரசியல் துறை சார்ந்து இருப்பீங்க, அல்லது அதில் தலையிட்டாவது ஒரு 2 வருமானத்தை பார்த்துட்டு இருந்துருவீங்க. ஏன்னா எலெக்ஷன் பீரியடில் அதனால். அப்போ பங்குனி மாதம் பல விஷயங்களை நீங்கள் திட்டம் போட்டதில் 90% யாருக்கு நடைபெறுங்க, கும்பத்திற்கு நடைபெறும். ஹாப்பியாக இருங்க. நிறைய அலைச்சல் கொடுக்கும். வண்டி வாகனம் பழுது ஏற்படும். டயர் பிரச்சனை, டயரில் ஏதாவது வெடிக்கிறதோ அல்லது காற்று போகிறதோ இது மாதிரி ஒரு செலவை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். 4 வீல் கார் மாற்றக்கூடிய அமைப்பு, ரிப்பேர் ஆகி சரியாகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரும். இந்த கார் எடுக்கிறது கூட என்ன கலரு, என்ன நம்பர்ஸு, உங்களுடைய நியூமராலஜி என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் அப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அவனை விட 10 ரூபா நான் எச்சா சம்பாதிக்கணும், போட்டி பொறாமையான உலகம் எல்லாம் அப்படியே மனசுக்குள்ளார ஒரு கும்பதம்னது கலசம் அதுக்குள்ளார போட்டது மாதிரி இப்படி வச்சுருப்பீங்க. கையை பொத்திக்கிட்டு வாய் கட்டி இருக்கேங்க, கையை கட்டி இருக்கேங்க. இந்த ராகு ஜென்மத்தில் போயிட்டு அப்படி படுத்துது. அத்தனை அலைச்சல், வீண் விரயங்கள், அப்பா வழியில் சொந்தமெல்லாம் பகை, அப்பா வழியிலேருந்து கெட்ட பேர் வர்றது, அவதூறு வர்றது, வில்லங்கம், பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனைகள், எழுத்து டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, இதெல்லாம் அலையக்கூடும். இந்த சேவை மையம் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயத்துக்கு போகிறேங்க, அல்லது அங்கே தான் நான் நானே கடை வச்சுருக்கேங்க, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனையில் அலைச்சல். கம்யூனிகேஷனில் என்ன வரும் அப்படின்னா ஒரு கடன் வரலாம், அல்லது மன உளைச்சலை கொடுக்கும். எப்படிங்க, மன உளைச்சலை கொடுத்துரும், ஒரு நெருக்கட்டியை கொடுத்துரும். இங்கே போனாங்க அங்கே போனாங்க. ஆனால் குரு பார்த்துட்ருக்கார். பார்வைக்கு அவ்வளோ விசேஷம். தட்சிணாமூர்த்தி பார்வை
இந்த ராகு குரு புதன் இந்த மாதிரி சேர்க்கையில் இருக்கும்போது ஒரு யோகத்தையும் கொடுப்பார். எப்படிங்க? யோகத்தை. ஆனால் நல்ல முயற்சி எடுக்கிறது உங்களோடதாக இருக்கணும், கும்பராசிக்காரங்களோட தான் இருக்கணும். அப்போ என்ன அவங்க முயற்சி? திருவினை ஆக்கும், திருவினை ஆக்கும். இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கும்பராசிக்காரங்க சனியும் சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறார் மீனத்தில். மனைவியிடையே வாக்குவாதம், மனைவிக்கு அதை வாங்கி தரேன், இந்த கொஞ்சம் ஆச்சுமா தாலிக்குடி மாற்ற சொன்னேன், ஒரு 3 பவுன்லையாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒரு வாக்கை கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான், அரோகதி. அப்போ வருவாய்க்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்கும். எல்லாமே இருக்குது மேடம், கொஞ்சம் ஏதாவது ஒரு வழிபாடு, ஒரு கோயில் போயிட்டு வந்துடுறேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் புதன் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், ராகு சாலமாக படுத்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், இதில் 2ல் 1 போனாலும் சரி, இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை போய் விசேஷமாக தாமரை கற்கண்டு, அவள் நாட்டு சக்கரை, ஏலக்காய், அப்புறம் நெய் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு நல்ல அர்ச்சனையை பண்ணிட்டு வாங்க. கும்பராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நம்ம தான் என்ன செய்யணுங்க? வழி வகுத்துக்கணும். வழி விட்டு அதுக்கான நம்ம வாய்ப்புகளை நழுவ விடாமல் பார்த்துக்கணும். கவனம் தேவை. மேற்கொண்டு டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.